வணக்கம் நண்பர்களே. யூபிஎஸ்சி சிவில் சர்வீசஸ் இன்டர்வியூ சம்மந்தமாக நம்ம சேனலில் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கைடன்ஸ் கொடுத்துட்டு வர ஜென்ரல் கைட்லைன்ஸ் ஃபார் இன்டர்வியூ இதை டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். அதுவும் இல்லாமல் எக்ஸ்பெக்டட் கொஷின்ஸ் அனாலிசிஸும் நம்ம சேனலில் பண்ணிட்டு வரோம். இதுக்கு முன்னாடி அப்லோட் பண்ண வீடியோஸை நீங்கள் பார்க்கலன்னா அந்த வீடியோஸை உடனடியாக எடுத்து ஃபுல்லாக லிசன் பண்ணுங்கள். இது உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோலையும் நாம் ஒரு எக்ஸ்பெக்டட் கொஷினை தான் அனலைஸ் பண்ண போகிறோம். யூபிஎஸ்சி இன்டர்வியூவை அட்டன் பண்ண போகிற ஒரு கேண்டிடேட்டுக்கு இந்த கேள்வி வரக்கூடிய வாய்ப்பு அதிகம். சரி, கேள்வி என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். வாட் ஆர் த இம்பார்ட்டன்ட் சேலஞ்சஸ் ஃபார் அ சிவில் சர்வெண்ட் இன் இந்தியா டுடே? இன்னைக்கு தேதியில் இந்தியாவில் ஒரு சிவில் சர்வெண்ட்டுக்கு இருக்கக்கூடிய முக்கியமான சவால்கள் என்ன? சொல்லப்போனால் இந்த கேள்வி நிறைய கேண்டிடேட்ஸ்க்கு இன்டர்வியூ போர்டில் கேட்பாங்க. ஆனால் பலர் இதுக்கு சரியாக ஆன்சர் பண்ண மாட்டாங்க. இன்வேரியபிளாக நிறைய மாணவர்கள் இதுக்கு எப்படி ஆன்சர் பண்ணுவாங்கன்னா, அவங்க சொல்லக்கூடிய முதல் பாயிண்ட்டே இதுவாக தான் இருக்கும். பொலிட்டிக்கல் ப்ரெஷர் இருக்கும் மேடம், பொலிட்டீஷியன்ஸ் நம்மளை வேலை செய்ய விட மாட்டாங்க, இதை நான் ஒரு சேலஞ்சாக பார்க்குறேன், ஸ்ட்ரெஸ் இருக்கும் இப்படின்னு சொல்லுவாங்க. இது ஒரு தவறான பதில். இந்த மாதிரி பதிலை கொடுக்கக்கூடாது. இந்த மாதிரி ஒரு பதிலை ஒருத்தர் கொடுக்குறாருன்னா அவர் சிவில் சர்வீசஸை பற்றியும் அட்மினிஸ்ட்ரேஷனை பற்றியும் இந்தியா போன்ற ஒரு லிபரல் பார்லிமெண்ட்ரி டெமோக்ரஸி பற்றியும் ஒரு பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாமல் இருக்கிறாரு அப்படின்னு அர்த்தம். இப்போ இன்டர்வியூ போகிற எல்லா மாணவர்களும் ப்ரிலிம்ஸ் மெயின்ஸ் எல்லாம் கிளியர் பண்ணிட்டு தான் போவாங்க. ஆல்ரெடி நல்ல நாலேஜ் இருக்கும். ஆனாலும் ஏன் இப்படி தவறான நைவ் ஆன்சர்ஸை கொடுப்பாங்கன்னா, அதுக்கப்புறம் தப்பாக இன்ஃப்ளூயன்ஸ் ஆயிடுவாங்க. அவங்க சுற்றி இருக்க நபர்கள், மாஸ் மீடியா, சினிமா, ஃப்ரெண்ட்ஸ், ஏற்கனவே செலக்ட் ஆன அந்த கேண்டிடேட்ஸ் அவங்க கொடுக்கக்கூடிய சில ஐடியாஸ், இது எல்லாத்தையும் சூப்பர்ஃபிஷியலாக எடுத்துக்கிட்டு தப்பாக ஆன்சர் பண்ணிடுவாங்க. ஸோ இந்த மாதிரி ஆன்சர் பண்ணுறது தப்பு. சரி, இது ஏன் தவறு அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். சிவில் சர்வன்ஸ் யார்? சிவில் சர்வன்ஸ் பர்மனன்ட் எக்ஸிக்யூட்டிவ் கீழே வரவங்க. பொலிட்டீஷியன்ஸ் யார்? இவங்க பொலிட்டிக்கல் எக்ஸிக்யூட்டிவ் கீழே வரவங்க. ரெண்டு பேருமே நிர்வாகத்துறையான எக்ஸிக்யூட்டிவ் கீழே தான் வராங்க. அப்போ அந்த எக்ஸிக்யூட்டிவை ரெண்டு ப்ராட் கேட்டகரிஸாக நம்ம பிரிக்கலாம். ஒன்று பர்மனன்ட் எக்ஸிக்யூட்டிவ், ஒன்று பொலிட்டிக்கல் எக்ஸிக்யூட்டிவ். சிவில் சர்வன்ஸ் ஏன் பெர்மனன்ட் எக்ஸிக்யூட்டிவ்னு சொல்கிறோன்னா, இந்த பாடி பெர்மனண்ட்டாக இருக்கும். கவர்மெண்ட்ஸ் வரும் போகும். ஒரு கட்சி இன்றைக்கி ஆட்சி செய்யும், அந்த கட்சி நாளைக்கு மாறிடும். ஆனால் இந்த சிவில் சர்வீஸ் அப்படின்ற பாடி பார்த்திங்கன்னா ஒரு பெர்மனன்ட் பாடி. இதுக்குள்ளேயுமே ஐஏஎஸ் ஆஃபீஸர் வருவார், ரிட்டையர் போவார். ஆனால் இந்த பாடி ஆஸ் அ ஹோல் இஸ் அ பெர்மனன்ட் பாடி. அதனால தான் அது பெர்மனன்ட் எக்ஸிக்யூட்டிவ்னு சொல்கிறோம். பொலிட்டிக்கல் எக்ஸிக்யூட்டிவ் வருவாங்க, மாறுவாங்க. இன்றைக்கி ஒரு கட்சி ஆட்சி அமைக்கும், நாளைக்கு ஒரு கட்சி ஆட்சி அமைக்கும். இந்த பொலிட்டிக்கல் எக்ஸிக்யூட்டிவ் பொறுத்த வரைக்கும் இது சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். சரி, பொலிட்டிக்கல் எக்ஸிக்யூட்டிவ் பெர்மனன்ட் எக்ஸிக்யூட்டிவ் இடையே இருக்கக்கூடிய ரிலேஷன்ஸ் பார்த்திங்கன்னா, எனிமீஸ் மாதிரி இந்த ரிலேஷன்ஷிப்பை பார்க்கக்கூடாது. இவங்க ரெண்டு பேருக்கும் நடுவில் ஒரு காம்ப்ளிமெண்ட்ரி ரோல் இருக்குது. ஒருத்தருக்கு ஒருத்தர் இணைந்து தான் செயல்படுவாங்க. இதை நம்ம புரிஞ்சுக்கணும். இந்தியா மாதிரி பார்லிமெண்ட்ரி டெமோக்ரஸியில் இந்த மாதிரி ஒரு ரிலேஷன்ஷிப்பை தான் நம்ம பார்க்க முடியும். மேலே இருக்கக்கூடிய பொலிட்டிக்கல் எக்ஸிக்யூட்டிவ் விஷனை கொடுப்பாங்க, கோலை கொடுப்பாங்க, இதை அடையணும்னு சொல்லுவாங்க. அதை அடையிறதுக்கு ஹெல்ப் பண்ணுறவங்க தான் இந்த பெர்மனன்ட் எக்ஸிக்யூட்டிவான சிவில் சர்வன்ஸ். சிவில் சர்வன்ஸ் பார்த்தீங்கன்னா எக்ஸ்பர்ட் அட்வைஸை பொலிட்டிக்கல் எக்ஸிக்யூட்டிவ்க்கு கொடுக்கணும். அன்பயாஸ்டு, நியூட்ரல், ரேஷ்னல் அட்வைஸை கொடுக்கணும். இவங்களும் பொலிட்டிக்கல் எக்ஸிக்யூட்டிவோடு சேர்ந்து பாலிசி, லாஸ் இதெல்லாம் ஃப்ரேம் பண்ணுவாங்க. அது இல்லாமல் பாலிசி, லா, ஸ்கீம் இதெல்லாம் இம்ப்ளிமெண்ட்டை பண்ணக்கூடிய ஒரு பாடி இந்த பெர்மனன்ட் எக்ஸிக்யூட்டிவான சிவில் சர்வன்ஸ். அப்போ விஷன் என்ன அப்படிங்கிறத பொலிட்டிக்கல் எக்ஸிக்யூட்டிவ் இவங்களுக்கு கொடுத்துட்றாங்க. இந்த விஷனை அச்சீவ் பண்ணக்கூடிய ரோல் யார் கையில் இருக்குன்னா, இந்த பெர்மனன்ட் எக்ஸிக்யூட்டிவான சிவில் சர்வன்ஸ் கையில் இருக்குது. ஸோ இப்படி தான் இந்த ரோலை நீங்கள் பார்க்கணும். ரெண்டு பேரும் எந்த அளவுக்கு கோஆப்ரேட் பண்ணி ஒர்க் பண்ணுறாங்களோ அந்த அளவுக்கு டெமோக்ரஸி எஃபிஷியண்ட்டாக இருக்கும், வைப்ரண்ட்டாக இருக்கும், பப்ளிக் வெல்ஃபேரை நம்ம என்ஷூர் பண்ணலாம். ஆனால் இந்த இடத்துல பார்த்திங்கன்னா சில சிக்கல்கள் வரதான் செய்யுது. இந்தியாவில் மட்டும் இல்லை, உலகத்தில் இருக்க எல்லா பார்லிமெண்ட்ரி டெமோக்ரஸிஸ்லையும் இந்த பிரச்சனைகள் இருக்கும். இந்த அரசியல்வாதிகள் பார்த்திங்கன்னா சில நேரம் இந்த பெர்மனன்ட் எக்ஸிக்யூட்டிவ் மேலே ப்ரெஷர் அப்ளை பண்ணுவாங்க. கரப்ஷனில் ஈடுபடுறதுக்கு இவங்கள ஃபோர்ஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகள் ஃபேஸ் பண்ண தான் வேண்டி இருக்கும். இதை ஒரு பிரதானமான சேலஞ்சாக சொல்லக்கூடாது. இதெல்லாம் ஃபேஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு எபிலிட்டி இருக்கணும். சொல்லப்போனால் இந்த மாதிரி சேலஞ்சஸ் எல்லா இடத்துலையும் இருக்கும். குடும்பத்தில் ஆரம்பித்து பிரைம் மினிஸ்டர் ஆஃபீஸ் வரைக்கும் இருக்கும். ஒரு சின்ன ரெஸ்டாரண்ட்டில் இருக்கும், ஒரு ஐடி கம்பெனியில் இருக்கும்,
ஒரு அரசியல் கட்சிக்குள்ளேயே இருக்கும், சிவில் சர்வன்ஸ்க்குள்ளேயே ஒரு பாலிடிக்ஸ் இருக்கும். அது இல்லாமல் சிவில் சர்வன்ஸ்க்கும் பொலிட்டிக்கல் எக்ஸிக்யூட்டிவ்க்கும் நடுவில் நேச்சுரலாக இந்த மாதிரி விரிசல்கள் அடிக்கடி வரும். ஆனால் இதை நீங்கள் ஒரு சேலஞ்சாக சொல்லக்கூடாது. சொன்னீங்கன்னா உங்களுக்கு மெச்சூரிட்டி இல்லை அப்படின்னு அவங்க நினச்சிப்பாங்க. ஸோ இதை நீங்கள் ஆன்சராக கொடுக்கக்கூடாது, மைண்டில் வைங்க. ஆனால் உண்மையாலே சில முக்கியமான சேலஞ்சஸ் இருக்குது. அது என்ன அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். முக்கியமான சேலஞ்சஸை இந்த வீடியோவில் நான் சொல்கிறேன். இதை ப்ளூ பிரிண்ட்டாக வச்சு நீங்கள் இன்டர்வியூ போர்டு முன்னாடி ஆன்சர் பண்ணணும். இன்னைக்கு தேதியில் சிவில் சர்வன்ஸ்க்கு இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான சேலஞ்ச் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த லிபரலைஸ்டு குளோபலைஸ்டு வேர்ல்டில் ஒரு சிவில் சர்வெண்ட் ஒரு ஃபெசிலிட்டேட்டராக ஒர்க் பண்ண வேண்டிய நிலை இருக்குது. அவர் ஒரு ரெகுலேட்டராகவும் இம்ப்ளிமெண்டிங் அத்தாரிட்டியாக மட்டும் இருந்தால் பத்தாது. சட்டத்தை பாலிசிஸை அமல்படுத்தக்கூடிய ஒரு நபராக மட்டும் இருக்கக்கூடாது. சிம்பிளாக சொல்லணும்னா ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை லாஸை ஃபாலோ பண்ணக்கூடிய இம்ப்ளிமெண்ட் பண்ணக்கூடிய ஆளாக மட்டும் இருக்கக்கூடாது. ஒரு ஃபெசிலிட்டேட்டராக இருக்கும். வளர்ச்சி மேம்பாடு இதுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய ஒரு ஏஜென்சியாக ஒரு சிவில் சர்வெண்ட் இருக்கும். ஒரு சிம்பிளான எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஒரு டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் இருக்காருன்னா அவர் கீழே வரக்கூடிய அந்த கிராமங்கள் அதனுடைய வளர்ச்சிக்கு இவர் ஒரு ஃபெசிலிட்டேட்டிங் ஏஜென்சியாக இருக்கும். அந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய ஃபார்மர்ஸ் குரூப், கோஆப்ரேட்டிவ் ஏஜென்சிஸ் இவங்களை அவர் கூப்பிட்டு கவர்மெண்ட் அஃபிஷியல்ஸ் எல்லாம் கூப்பிட்டு மீட்டிங்ஸ் நடத்தி எப்படி அந்த கிராமங்களுக்கு வளர்ச்சியை பெட்டராக கொண்டு போகலாம் அப்படின்றத இவர் இனிஷியேட்டிவாக எடுக்கணும். ஸோ இதுதான் இந்த ஃபெசிலிட்டேஷன் ரோல். இது ஒரு முக்கியமான சேலஞ்ச். ஸோ எந்த அளவுக்கு நீங்கள் ஒரு ஃபெசிலிட்டேட்டராக இருக்கீங்களோ அந்த அளவுக்கு நாட்டினுடைய க்ரோத் அண்ட் டெவலப்மெண்ட் பெட்டராக இருக்கும். ஸோ இது ஒரு சேலஞ்ச். இதை நீங்கள் நெகட்டிவாக பார்க்கக்கூடாது. இது ஒரு சவால். இதை எந்த அளவுக்கு நீங்கள் பெட்டராக பண்ணணுமோ அதை நீங்கள் பண்ணணும். ஸோ இதை நீங்கள் ஒரு சவாலாக சொல்லணும். ரெண்டாவது சவால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி இந்தியாவில் கவர்னன்ஸ் மூலமாக நம்ம கவர்னன்ஸை மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணும். இதை பற்றி நான் உங்களுக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. பெரும்பாலான கவர்மெண்டல் ஆப்ரேஷன்ஸ் இப்போ கவர்னன்ஸ்க்கு போயிடுச்சு. அப்போ இங்கே ஒரு சிவில் சர்வெண்ட் டெக் சாவியாக இருக்கணும், டெக்னாலஜியை அடாப்ட் பண்ணக்கூடியவராக இருக்கணும். அவர் அடாப்ட் பண்ணணும், லேர்ன் பண்ணணும், மற்றவங்களுக்கும் சொல்லித்தரணும். இது ஒரு சேலஞ்ச். இந்த இடத்துல பேக்லாக் இருக்குது, டெக்னாலஜிக்கு ஈக்குவலாக இவர் இல்லை, லேர்ன் பண்ண மாட்டுறாரு அப்படின்னா இது அட்மினிஸ்ட்ரேஷனுக்கு சிக்கலாயிடும். அப்போ இதை நீங்கள் ரெண்டாவது சேலஞ்சாக சொல்லலாம். மூணாவது சேலஞ்ச் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு தேதியில் இந்தியாவுக்குள்ள ஒரு சிவில் சர்வெண்ட் ஃபாஸ்ட் லேர்னராக இருக்கணும், வேகமாக அடாப்ட் பண்ணணும். பல்வேறு செக்டர்ஸ்லையும் ஃபீல்ட்ஸ்லையும் அவர் வேலை செய்யக்கூடிய ஒரு நிலை இருக்கும். உதாரணத்துக்கு இன்றைக்கி அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட்டில் இருப்பார், நாளைக்கு இண்டஸ்ட்ரிக்குள்ளே போகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதுக்கப்புறம் அவர் ஹெல்த் கேர் சம்மந்தமான ஒரு ஏஜென்சியில் ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது. அதுக்கப்புறம் ஒரு பப்ளிக் செக்டர் கம்பெனிக்கு ஹெட்டாக போகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அப்போ பல்வேறு டிபார்ட்மெண்ட்ஸ் செக்டர்ஸ்லாம் மாறி மாறி போகும்போது வேகமாக லேர்ன் பண்ணணும், அடாப்ட் பண்ணணும். பெஸ்ட் ப்ராக்டிசஸை ஒரு இடத்துலேருந்து லேர்ன் பண்ணி இன்னொரு இடத்துல அப்ளை பண்ணக்கூடியவராக இருக்கணும். அப்போ லேர்னிங் அண்ட் அடாப்டேஷன் இது சேலஞ்ச். இது மூன்றாவது. நான்காவது சேலஞ்ச் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இனி தேதியில் ஸ்டேட் அப்படின்ற கான்செப்டை நம்ம எடுத்துட்டோம்னா இதில் நிறைய சிக்கல் இருக்குது. ஸ்டேட்னா என்னது? நாடு, அது கீழே இருக்கக்கூடிய அரசு. இதுக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா அரசு அப்படிங்கிறது ஆல்மோஸ்ட் என்டையர் கண்ட்ரோல் ஆஃப் பொலிட்டிக்கல் எக்ஸிக்யூட்டிவ் அண்ட் பெர்மனன்ட் எக்ஸிக்யூட்டிவ் இவங்க கீழே தான் இருக்கும். அரசு அப்படின்னாலே மினிஸ்டர்ஸ், பிரைம் மினிஸ்டர் கீழே இருக்கக்கூடிய அதிகாரிகள். ஆனால் இன்றைக்கி ஸ்டேட் எப்படி மாறிச்சுன்னா அதில் ப்ரைவேட் செக்டர் ரோலும் உள்ளே வந்துருச்சு. டைரெக்டாக இல்லைனாலும் இன்டெரக்டாக இருக்குது. நிறைய ஸ்கீம்ஸ், ப்ராஜெக்ட்ஸை ப்ரைவேட் செக்டர் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க. நிறைய இடத்துல பிபிபி ப்ராஜெக்ட்ஸ் மூலமாக அரசோடு சேர்ந்து வேலை செய்கிறாங்க. அப்போது இவங்களையும் கண்காணிக்கணும். ஒரு சில நேரங்களில் இந்த ப்ரைவேட் செக்டர் பார்த்திங்கன்னா அரசையே சேலஞ்ச் பண்ணும். ஸோ இது ஒரு முக்கியமான சவால். இதிலலாம் எப்படி ரெகுலேட் பண்ணுறது, எப்படி லாவை ப்ராப்பராக இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது, ஸோ ஸ்டேட் அப்படின்ற அந்த கான்செப்டை யாரும் மிஸ்யூஸ் பண்ணாமல் பார்த்துக்கிறது, இதெல்லாம் சேலஞ்ச். அஞ்சாவது சேலஞ்ச் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிவில் சர்வெண்ட்டுக்கு இன்னோவேஷன் ரொம்ப முக்கியம். நான் ஏற்கனவே சொன்னது போல் ரூல்ஸ், ரெகுலேஷன், லா இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதை தாண்டி மக்களுக்கு நலன் போய் சேருது அப்படின்றத என்ஷோர் பண்ணுறதை தாண்டி ஃபெசிலிட்டேஷனை தாண்டி இன்னோவேஷனும் ரொம்ப முக்கியம். நியூ ஐடியாஸை அவர் உள்ளே கொண்டு கவர்னன்ஸில் இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். ஸோ இது ஒரு
முக்கியமான சேலஞ்ச். ஒரு சிம்பிளான உதாரணம் சொல்கிறேன். ஒரு டிஸ்ட்ரிக்ட் இருக்குது, அதில் பழங்குடி மக்கள் அதிகமாக வாழ்கிறாங்க. மலையில் இருக்காங்க, காடுகளில் இருக்காங்க, ரிமோட் ஏரியாஸில் இருக்காங்க. ஆனால் அதில் நிறைய பிள்ளைகளுக்கு எஜுகேஷன் போய் சேர மாட்டுது. இந்த இடத்துல ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் என்ன பண்ணணும்? இன்னோவேட்டிவாக யோசிக்கணும். அவங்க எல்லார் கையிலையும் ஸ்மார்ட் ஃபோன் எடுத்துகிட்டு போய் வைக்க முடியாது. நாட் பாசிபிள். ரிமோட் கார்னர்ஸ் ஆஃப் த ஃபாரஸ்ட்டில் பெரிய ஸ்கூல் கட்ட முடியாது. அதை கட்டினாலும் அந்த மாணவர்கள் வர்றதுக்கு யோசிப்பாங்க. ஏன்னா அவங்களுடைய கல்ச்சர் வேறு மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி சேலஞ்சஸ்லாம் இந்தியாவில் இருக்குது. அப்போ இந்த இடத்துல எப்படி எஃபிஷியண்ட்டாக எஜுகேஷனை கொண்டு போகிறது? அந்த ட்ரைபல் கம்யூனிட்டிலேருந்து சில வாலண்டியர்ஸை பிக் பண்ணி, அதில் நிறைய எஜுகேட் பீப்புள் இருப்பாங்க, அவங்கள பிக் பண்ணி அவங்க மூலமாக அந்த ட்ரைபல்ஸை மீட் பண்ணி அவங்களுக்கு எஜுகேஷனை கொண்டு போய் சேர்க்கணும். ப்ராப்பராக ஒரு ஸ்கூல் கட்ட முடியல அப்படின்னாலும் அங்கே இருக்கக்கூடிய ஒரு பேசிக் பில்டிங் அல்லது ஸ்ட்ரக்சர், அதில் ஒரு சிம்பிளாக டிவி வச்சு அதில் ரெக்கார்டட் கிளாஸை ரன் பண்ணலாம். இது ஒரு பேசிக் இன்னோவேஷன் தானே. சொல்லப்போனால் அது ஒரு பெரிய இன்னோவேஷன். ஆனால் இதெல்லாம் நம்ம யோசிக்க மாட்டோம். நம்ம டெக்னாலஜியை மெக்கானிக்கலாக அப்ளை பண்ண பார்க்கோம், ஆனால் நம்ம அதை ப்ராப்பராக ஃபங்க்ஷனலாக அப்ளை பண்ண நினைக்க மாட்டோம். ஒரு அடர்ந்த காட்டுக்குள்ளே ஒரு 100 ட்ரைபல் சில்ட்ரன் இருக்காங்கன்னா ஸ்கூலே இல்லை. அப்போ என்ன பண்ணுவீங்க? அங்கே இருக்கக்கூடிய ஒரு சின்ன பில்டிங்கில் ஒரு டிவியை ஃபிக்ஸ் பண்ணி அந்த டிவியில் ரெக்கார்டட் கிளாஸை ரன் பண்ணலாமா? அந்த ரெக்கார்டட் கிளாஸை கோஆர்டினேட் பண்ணுறதுக்கு ட்ரைபல் வாலண்டியர்ஸை யூஸ் பண்ணலாமா? ஸோ ஸ்கூலே இல்லை, எஜுகேஷனே இல்லை அப்படின்ற நிலையிலேருந்து மாறி குறைஞ்சபட்சம் எஜுகேஷன் அந்த சில்ட்ரனுக்கு போய் சேருமா? இதெல்லாம் பார்த்திங்கன்னா பெரிய இன்னோவேஷன். ஸோ இதெல்லாம் சேலஞ்சஸ். இதிலெல்லாம் ஒரு சிவில் சர்வெண்ட் ஒர்க் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி சப்ஸ்டான்டிவாக நீங்கள் இன்டர்வியூ போர்டு முன்னாடி ஆன்சர் பண்ணணும். இந்த மாதிரி அறிவுபூர்வமாக ஆன்சர் பண்ணிங்கன்னா உங்களுடைய ஸ்கோர்ஸ் வந்து அதிகமாகும். நன்றி.